வணக்கம். பயாலஜில உடலியல் டாபிக் பார்க்க போறோம். உடலியல் பிசியாலஜி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. தமிழ்ல உடலியல். இதுல ஆல்ரெடி நம்ம எண்டோகிரைன் சிஸ்டம் பத்தி பார்த்திருக்கோம். எண்டோகிரைன் சிஸ்டம்னா ஹார்மோன் பத்தி பார்த்திருக்கோம். அப்புறம் இனப்பெருக்கம்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பத்தி பார்த்திருக்கோம். இப்போ உடலியல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மூணாவது டாபிக் பிசியாலஜி, ரத்தம் அப்படின்னு சொல்றாங்க. உடலியல்ல ரத்த சுழற்சி, பிளட் பத்தி டைரக்டா உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. உடலியல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல மற்ற டாபிக் எல்லாமே நம்ம நடத்தியிருக்கோம். ஹியூமன் டிசீஸ், அப்புறம் ஜெனடிக்ஸ், அப்புறம் ஊட்டச்சத்து மற்றும் உடல்நலம் சுகாதாரம், நோய்கள், மனித நோய்கள், இது எல்லாமே நடத்தியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. இப்போ ஒரு டாபிக் எப்படி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கணும். அதுக்கு கீழே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த டாபிக் ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பா படிக்கணும். நான் இந்த டாபிக்ல ஸ்கூல் புக்ல பிசியாலஜி, ரத்தம் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அந்த நோட்ஸ் கொடுத்துருக்கேன். பிளஸ் கீழே லாஸ்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க இந்த நோட்ஸ் ஃபுல்லா நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிளட்னா என்னன்னு பாருங்க. பிளட் என்பது திரவ நிலையில் உள்ள ஒரு இணைப்பு திசு அப்படின்னு சொல்றாங்க. திரவ நிலையில் உள்ள ஒரு இணைப்பு திசு. பிளட் இஸ் ஏ லிக்விட் கனெக்டிவ் திசு அப்படின்னு சொல்றாங்க. பிளட் வந்து திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசுன்னு சொல்றாங்க. அடுத்து இந்த பிளட்ல என்னென்ன பொருள்கள்லாம் இருக்கு, பகுதி பொருள்கள். ஃபர்ஸ்ட் பிளாஸ்மா பத்தி சொல்றாங்க. பிளாஸ்மா எத்தனை சதவீதம் இருக்குன்னா 55% இருக்கும். அடுத்து ஆக்க துகள்கள், ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ், இது வந்து 45% இருக்கும். ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்னா பிளட் செல்ஸ் வந்து 45%, பிளாஸ்மா 55%, அதுதான் அதிகமா இருக்கும். ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் வந்து 45% இருக்கும். இதுல ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு? 3 வகை இருக்கு. ஆர்பிசி, ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், ரத்த தட்டுகள், இது மாதிரி 4 இருக்கு. பிளாஸ்மா பிளட் செல்ஸ் வந்து 3, மொத்தம் 4. இதுல பாருங்க, இந்த பிளாஸ்மா இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். இதுல வெளிர் மஞ்சள் நிற திரவம், மஞ்சள் நிறத்துல ஒரு திரவம் லிக்விட் இருக்குல்ல, இதுதான் வந்து பிளாஸ்மா வந்து 55% இருக்கும் பிளாஸ்மா. அடுத்து வந்து ஆர்பிசி, இந்த ரெட் கலர்ல சின்ன சின்னதா இருக்குது ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ், இது வந்து வெறும் 41% தான் இருக்கும். அப்புறம் டபிள்யூபிசி சொல்லுவாங்க. டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ். இந்த ஒயிட் பிளட் செல்ஸ்ல 5 வகை இருக்கு. லிம்போசைட்டு, பேசோஃபில்லு, இசினோஃபில்லு, மோனோசைட்டு, நியூட்ரோஃபில் அப்படின்னு வெள்ளை அணுக்கள், வெள்ளை கலர்ல இருக்கு பாருங்க. அடுத்து பிளேட்லெட்ஸ்னா ரத்த தட்டுகள், இங்க சின்ன சின்னதா இருக்கு பாருங்க. பிளேட்லெட்ஸ்னா ரத்த தட்டுகள். இதுதான் அந்த ரத்தத்தோட பகுதி பொருள்கள். ரத்தத்தை அப்படியே ஜூம் பண்ணி வரைஞ்சிருக்காங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து ரத்த பிளாஸ்மா பத்தி பார்க்கலாம். ரத்த பிளாஸ்மால முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிற பாருங்க. ரத்த பிளாஸ்மால முக்கியமான பொருள், ரத்த பிளாஸ்மா கல்லீரலில் உற்பத்தி செய்யப்படும் 4 முக்கிய பிளாஸ்மா புரதங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 முக்கிய பிளாஸ்மா புரதங்கள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அல்புமின், அடுத்து குளோபுலின், அடுத்து புரோத்ராமின், ஃபைப்ரினோஜன். இந்த அல்புமினோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க. அல்புமினோட வேலை என்ன, புரோத்ராமினோட வேலை என்ன? ஃபர்ஸ்ட் அல்புமின் பாருங்க. இந்த அல்புமின் என்ன சொல்லுதுன்னா ரத்தத்தின் உள்கலப்பு அழுத்தத்தை நிர்வகிக்கிறது. உள்கலப்பு அழுத்தம்னா ஆஸ்மோட்டிக் பிரஷர், இதை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. மெயின்டைன்ஸ் தான் ஆஸ்மோட்டிக் பிரஷர். இதை சவுடு பரவல் அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உடலின் நீர் சமநிலையை சரி செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. உடலின் நீர் சமநிலை. அடுத்து வந்து குளோபுலின் வந்து என்ன பண்ணா, நமக்கு நோய் வந்துச்சுன்னா, உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம குளுக்கோஸ் போடுவோம்ல, அப்போ நோய் எதிர்ப்பு பணியிலும் இது உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அயனிகள், ஹார்மோன்கள், கொழுப்பு ஆகியவற்றை கடத்துவதுடன் நோய் எதிர்ப்பு பணியிலும் உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. குளோபுலின் ஃபெசிலிட்டேட் த இம்யூன் சிஸ்டம், அதாவது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயான், ஹார்மோன்ஸ், லிப்பிட்ஸ் அண்ட் அசிஸ்ட் இம்யூன் சிஸ்டம் சொல்றாங்க. அப்போ ரெண்டாவது குளோபுலின், குளுக்கோஸ் வந்து நோய் வந்தா போடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, புரோத்ராமின் அண்ட் ஃபைப்ரினோஜன். இது ரெண்டும் என்ன பண்ணுன்னா ரத்தம் உறைதலில் முக்கிய பங்காற்றுகிறது. ரெண்டுமே ரத்தம் உறைதலில் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்வால்வ் இன் பிளட் கிளாட்டிங்ஸ், புரோத்ராமின், ஃபைப்ரினோஜன். ஓகே, இப்போ பிளாஸ்மா பத்தி பார்த்தாச்சு. பிளாஸ்மால என்னென்ன இருக்கு? 55% இருக்கும். வெளியில் மஞ்சள் நிற திரவம். இதுல 4 புரதங்கள் இருக்கு. அதுல அல்புமின் ஃபர்ஸ்ட், குளோபுலின் 2வது, 3வது ஃபைப்ரினோஜனும் புரோத்ராம்பின். 3, 4 ரத்த முறைதலில் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்னா ஆக்கக்கூறுகள் பத்தி பார்க்குறோம். இந்த ஆக்கக்கூறுல பாருங்களேன், பிளட்லெட்ஸ் பத்தி, பிளட் செல்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெட் பிளட் செல், இதோட இன்னொரு பேர் எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது எங்க பயன்படுதுன்னா ஹெல்ப்ஸ் இன் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச். ஆக்சிஜனை உள்ள வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில அனுப்புறதுக்கு பயன்படுகிறது. அடுத்து ஒயிட் பிளட் செல்ஸ், லீகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லீகோசைட்ஸ் இதுல 5 வகை இருக்கு. நியூட்ரோஃபில், எசினோஃபில், பேசோஃபில் அப்படின்னு 5 வகை இருக்கு. லீகோசைட்ஸ்ல 5 வகை இருக்கு. இந்த 5 வகை என்ன பண்ணுதுன்னா பொதுவா ஃபைட் அகைன்ஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், நோய் தொற்றுல இருந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3வது பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பிளேட்லெட்ஸ் இன்னொரு பேரு த்ராம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஹெல்ப்ஸ் இன் பிளட் கிளாட்டிங்ஸ், ரத்த முறைதலில் முக்கிய பங்காற்றுகிறது. அப்போ 3 செல் வகைகள் இதாங்க. 3 செல், இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, 3 செல் வகைகள்ல ரத்த சோப்பணுக்கள் பத்தி பார்க்க போறோம். ரத்த சோப்பணுக்கள் இது என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் ரத்த சோப்பணுக்கள் ரத்த செல்களில் ரத்த சிவப்பு செல்களே அதிக அளவில் காணப்படுகிறது. அதிக அளவில் காணப்படும் செல் என்னன்னா இது 5.5 மில்லியன் ஆர்பிசி இருக்கும் ஒரு கன மில்லிமீட்டர் ரத்தத்துல. இப்போ இதுல ஆண்கள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஆண்கள்ல வந்து ஆர்பிசி கவுண்ட் வந்து அதிகமா இருக்கும். ஆண்களில் 5.5 மில்லியன்னா 10 லட்சம் சொல்லுவாங்கல்ல, 5.5 மில்லியன். பெண்கள்ல ஒரு கன மில்லிமீட்டர் ரத்தத்தில் 4.5 5 மில்லியன் ரத்த சோப்பணுக்கள் தான் இருக்கும். 5 மில்லியன். அப்ப பெண்கள்ல கம்மியா இருக்கிறதுனால பெண்களோட ரத்த சோகை நோய் ஏற்படும். அடுத்து இது சிறிய 7 மைக்ரோமீட்டர் விட்டமுடையது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த ரத்த சோப்பணுக்களின் நிறத்திற்கு காரணம் அதில் உள்ள சுவாச நிறமி அப்படின்னு சொல்றாங்க. இது முக்கியமான பாயிண்ட்ஸ். ரத்த சோப்பணுக்களின் நிறத்திற்கு காரணம் அதில் உள்ள சுவாச நிறமி ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்றாங்க. The red color of RBC is due to the presence of respiratory pigments. அதோட பேர் வந்து ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த ஹீமோகுளோபின் என்ன பண்ணுதுன்னா சுவாச வாயுக்களை கடத்துவதில் ஹீமோகுளோபின் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சுவாச வாயுக்களை கடத்துவதில் ஹீமோகுளோபின் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சுவாச வாயுக்களை கடத்துது. ஹீமோகுளோபின் plays an important role in the transport of respiratory gases அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உட்கருல ரத்த சோப்பணுக்கள்ல உட்கரு, மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம்கள் மற்றும் மகாபிளாச வலைப்பின்னல்கள் போன்ற செல் நுண்ணுறுப்புகள் காணப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. The RBCs are devoid of nucleus, mitochondria. இது எல்லாமே கிடையாதுங்க. இதை வந்து ஸ்கூல் புக்ல பாக்ஸ் கொஸ்டினாவும் கொடுத்துருக்காங்க. மம்மலியன் RBC டிவாய்ட் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றாங்க. டிவாய்ட் ஆஃப் நியூக்ளியஸ்னா உட்கரு எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவுன்னு பாருங்க. லைஃப் ஸ்பேன் வாழ்நாள், ஆர்பிசியோட வாழ்நாள் 120 நாட்கள். இதையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கறாங்க. அடுத்து இந்த ஆர்பிசி எங்க உருவாக்கப்படும் அப்படின்னா போன் மேரோ, எலும்பு மஜ்ஜையில உருவாக்கப்படும். போன் மேரோ சொல்லுவாங்க. போன் மேரோ எலும்பு மஜ்ஜையில் உருவாக்கப்படுகிறது. போன் மேரோ சொல்றாங்க. இது எங்க சிதையும், எங்க அழிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா மண்ணீரல். எங்க அந்த ஆர்பிசி அழிக்கப்படுகிறதுனா மண்ணீரல். அதனால மண்ணீரல் என்ன சொல்றாங்கன்னா ரத்த சோப்பணுக்களின் இடுகாடு அல்லது கல்லறை அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த சோப்பணுக்களின் இடுகாடு அல்லது கல்லறை. கிரேவ் யார்ட் ஆஃப் ஆர்பிசி 12th புக்ல இருக்கு. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ரத்த சோப்பணுக்களோட வாழ்நாள் 120 நாட்கள். எங்க உருவாக்கப்படும்? போன் மேரோ. போன் மேரோனா எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல உட்கரு, மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம் போன்ற அகப்பிளாச வலைப்பின்னல் போன்ற செல் நுண்ணுறுப்புகள்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கீழே ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ல இருக்கு பாருங்க. Why does mammalian RBC lack cell organelles and nucleus? பாலூட்டிகளின் ஆர்பிசியில் செல் நுண்ணுறுப்புகளும் உட்கருவும் காணப்படுவதில்லை ஏன்னு கேட்கிறாங்க. இப்போ உட்கரு இல்லாட்டி என்ன பண்ணும்னா இருபுறமும் குளிர்ந்த அமைப்பை பெற்று அதிக அளவு ஆக்சிஜன் இணைவதற்கு பயன்படுகிறது. அதிக அளவு ஆக்சிஜன் பைண்ட் பண்ண பயன்படுது. லார்ஜ் ஏரியா யூஸ் பண்றாங்க. அடுத்து மைட்டோகாண்ட்ரியா இல்லைன்னா அதிக அளவு ஆக்சிஜன் திசுக்களுக்கு கடத்துவதை அனுமதிக்கிறது. ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா இருந்துச்சுன்னா மைட்டோகாண்ட்ரியாவே எல்லா ஆக்சிஜனையும் எடுத்துட்டு அது வந்து பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆற்றல் நிலையம்னு சொல்லுவாங்க. ஓகே, நிறைய எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா மைட்டோகாண்ட்ரியா இல்லைன்னா அந்த ஆக்சிஜன் ஃபுல்லா திசுக்களுக்கு அனுப்பப்படும். ஓகேவா? இது பாக்ஸ் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்போ மம்மலியன் ஆர்பிசில பாலூட்டிகளின் ரத்த சோப்பணுக்கள்ல என்ன கிடையாது? உட்கரு கிடையாது. இது கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரத்த வெள்ளையணுக்கள் பத்தி பார்க்க போறோம். ரத்த வெள்ளையணுக்கள். ரத்த வெள்ளையணுக்களுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா லீகோசைட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. லீகோசைட்ஸ். இது செல்லுல எவ்வளவு இருக்குன்னா ஒரு கன மில்லிமீட்டர் ரத்தத்துல 6000 இருந்து 8000 வரைக்கும் இருக்குங்க. 6000 இருந்து 8000 வரைக்கும். இதோட வாழ்நாள் என்னன்னா 4 வாரம் இல்லைன்னா 28 நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வாரம் அல்லது 2 வீக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 4 வாரம் அல்லது 28 நாட்கள். இது உட்கரு கொண்ட செல் அப்படின்னு சொல்றாங்க. நியூக்ளியேட்டட் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஹீமோகுளோபின் மற்றும் இதர நிறமிகள்லாம் கிடையாது. ஏன்னா ஹீமோகுளோபின் ரெட் கலர்ல தான் இருக்கு. ஓகே, ஆர்பிசில இருக்கு. ஆனா இங்க ஹீமோகுளோபின் மற்ற இதர நிறமிகள் கிடையாது. அதனால தான் இது ஒயிட் கலரா இருக்கு. இதுவும் எங்க உருவாக்கப்படும் கேட்டா
எலும்பு மஜ்ஜையில தான் உருவாக்கப்படும். எங்க டெஸ்ட்ராய் ஆகும்னா போன், எங்க டெஸ்ட்ராய் ஆகும்? எலும்பு மஜ்ஜையில உருவாகி டெஸ்ட்ராய் ஆகுறது ஸ்பிளீன். ஸ்பிளீன்னா மண்ணீரல்ல டெஸ்ட்ராய் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பிசி ஆர்பிசி பார்த்தாச்சு. அடுத்து டபிள்யூபிசியும் அதே தான். நெக்ஸ்ட் இந்த டபிள்யூபிசியோட வகைகள் பத்தி பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் டபிள்யூபிசி, டபிள்யூபிசியின் வகைகள். இதுல வகைகள்ல மொத்தம் எத்தனை வகை இருக்குன்னா, துகள்கள் உடையது அப்படின்னு பிரிக்கிறாங்க, கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்து துகள்கள் அற்றது, ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. துகள்கள் உடையதுல 3 வகை இருக்கு, நியூட்ரோஃபில், இசினோஃபில், பேசோஃபில். துகள்கள் அற்றதுல 2 வகை, லிம்போசைட்டு, மோனோசைட். இப்போ இந்த இரத்த வெள்ளை அணுக்களில் மிகச் சிறியது அப்படின்னா லிம்போசைட், இந்த லிட்டில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து சின்னதா இருக்கும். மிக பெரியது அப்படின்னா மோனோசைட்ஸ். ஓகே, ரொம்ப பெருசா இருக்கும் மோனோசைட்ஸ். ஓகே, இதை விலங்கு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை பத்தி 1 by 1 பார்க்கலாம். இந்த பிக்சர் பாருங்க, 5 வகை ஒயிட் பிளட் செல் பத்தி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நியூட்ரோஃபில், நடுநிலைத்தன்மை வாய்ந்தது. அடுத்து லிம்போசைட்னா லிட்டில், மோனோசைட்னா பெருசு, இசினோஃபில்னா அமிலத்தன்மை வாய்ந்தது, இயோசின் என்ற சாயம் இருக்கும் இதுல, பேசோஃபில்ஸ் அப்படின்னா காரத்தன்மை வாய்ந்தது. இதெல்லாம் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரானுலோசைட்ஸ் பத்தி பார்க்கணும். கிரானுலோசைட்ஸ்ல நியூட்ரோஃபில்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு. கிரானுலோசைட்ஸ்ல நியூட்ரோஃபில்ஸ் லார்ஜ் இன் சைஸ், அளவில் பெரியவை. இட் ஹாஸ் 2 to 7 லோபடு நியூக்ளியஸ், உட்கரு 2 to 7 கதுப்புகளை கொண்டுள்ளது. அப்போ உட்கரு துகள் கண்டிப்பா இருக்கு. மொத்த வெள்ளை அணுக்கள்ல இது 60 to 65% இல்லைன்னா 75% சொல்லுவாங்க. 60 to 65% இல்ல 75% நியூட்ரோஃபில்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதிக எண்ணிக்கையில நியூட்ரோஃபில்ஸ் தான் இருக்கும். அதிக எண்ணிக்கையில வெள்ளை அணுக்கள்லயே அதிக எண்ணிக்கையில நியூட்ரோஃபில்ஸ். இந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस கேட்டிருக்காங்க, அது லாஸ்ட்ல பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இது எதுக்கு பயன்படுது அப்படி? நியூட்ரோஃபில்னா நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது இவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து உடலை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நோய் தொற்று, their numbers are increased during infection and inflammation அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நியூட்ரோஃபில்ஸ் பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இசினோஃபில்ஸ் பத்தி பார்க்க போறோம். இசினோஃபில்ஸ் அப்படின்னா அமிலத்தன்மை உடையது, அசிடிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அசிடிக் இன் நேச்சர், இது 2 கதுப்புகளை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. இட் ஹாஸ் பைலோப்டு நியூக்ளியஸ். மொத்த வெள்ளை அணுக்கள்ல இது 2 to 3% மட்டும் தான் இருக்கும். மொத்த வெள்ளை அணுக்கள்ல 2 to 3% மட்டும் தான் இருக்கும். இதோட முக்கிய பயன் என்ன? இதான் முக்கியமான பாயிண்ட். சிறு ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமை ஏற்படும் போது இவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து நமது உடலை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சிறு ஒட்டுண்ணி தொற்று, அதாவது பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் அலர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இது வேற என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? நச்சுக்களை அழித்தல் மற்றும் நச்சு முறிவினை ஏற்படுத்துவது இசினோஃபில்களின் முக்கிய பண்பாகும். இது முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க. நச்சுக்களை அழித்தல் மற்றும் நச்சு முறிவினை ஏற்படுத்துவது இசினோஃபில்களின் முக்கிய பணியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3வது என்ன பார்க்க போறோம்னா பேசோஃபில் பத்தி பார்க்க போறோம். பேசோஃபில் வந்து காரத்தன்மை உடையது, பேசிக் இன் நேச்சர், கதுப்புடைய உட்கருக்களை கொண்டுள்ளது. பேசோஃபில்ஸ் ஹேவ் லோப்டு நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல 0.5% இருந்து 10% வரைக்கும் இது இருக்கும். பேசோஃபில்ஸ்னா காரத்தன்மை உடையது. அப்போ 3 இது பார்த்தாச்சு, நியூட்ரோஃபில்ஸ் பார்த்தாச்சு, இசினோஃபில்ஸ் பார்த்தாச்சு, பேசோஃபில்ஸ் பார்த்தாச்சு. இது வீக்கங்கள் உண்டாகும் போது வேதிப்பொருளை வெளியேற்றும். பேசோஃபில் வந்து வேதிப்பொருளை வெளியேற்றும். அப்ப பேஸ்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஏ கிரானுலோசைட்ஸ் பத்தி பார்க்க போறோம். துகள்கள் அற்றவையில 2 வகை இருக்குன்னு சொன்னோமா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ்னா மொத்த வெள்ளை அணுக்கள்ல 20 to 25% இந்த லிம்போசைட்ஸ் இருக்கும். இது வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுதலின் போது இவை எதிர்ப்பொருளை உருவாக்குகிறது. வேதிப்பொருள்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இது எதிர்ப்பொருள்னா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். they produce antibodies during bacterial and viral infections அப்படின்னு சொல்றாங்க. லிம்போசைட், அப்ப இரத்த வெள்ளை அணுக்கள்ல மிகச்சிறியது லிட்டில் அப்படின்னா லிம்போசைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மிகச்சிறியது. அடுத்து மோனோசைட். இந்த மோனோசைட் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து மிகப்பெரிய செல்லு, அமீபாய்டு போன்றவை. இதை வந்து விலங்கு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோசைட்ஸ் அப்படிங்கிறது மொத்த பெரியது, மிக பெரியவை, அமீபாய்டு வடிவம் கொண்டவை, மொத்த வெள்ளை அணுக்களில் மிக பெரியது அப்படின்னு சொல்றாங்க. இது 5 to 6% தான் மொத்த வெள்ளை அணுக்கள்ல இருக்கு. இது விலங்கு செல் அப்படிங்கிறதுனால பாக்டீரியாவை விழுங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. என்கல்ஃப் பாக்டீரியா, தீங்கு செய்யக்கூடிய பாக்டீரியாவை இதை விழுங்கிரும். இதுதான் இதோட மெயினான பாயிண்ட். ஓகே, மோனோசைட்ஸ் பத்தி பார்த்தாச்சு. மோனோனா பெருசா இருக்கும் ரத்த வெள்ளை அணுக்கள்ல. அப்போ 5 வகை ரத்த வெள்ளை அணுக்கள் பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ரத்த தட்டுகள் பத்தி பார்க்க போறோம். இந்த ரத்த தட்டுகள் பாருங்களேன், பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளேட்லெட்ஸ்ல இதுக்கு இன்னொரு பேரு திராம்போசைட்டுகள். பிளேட்லெட்ஸ்க்கு இன்னொரு பேரு திராம்போசைட்டுகள்.
நிறமற்றவை, சிறியவை சொல்லுவாங்க, ஸ்மால் அண்ட் கலர்லெஸ். உட்கர அற்ற செல், ஆர்பிசியும் உட்கர அற்றது, இந்த பிளேட்லெட்ஸும் உட்கர அற்றது. ஒரு கன மில்லிமீட்டர் ரத்தத்துல எவ்வளவு இருக்குன்னா 2,50,000 இருந்து 4 லட்சம் வரைக்கும் இந்த ரத்த தட்டுகள் இருக்கும். 2,50,000 இருந்து 4 லட்சம் வரைக்கும் ரத்த தட்டுகள் இருக்கும். இதோட வாழ்நாள் வந்து லைஃப் ஸ்பேன் 1 வாரம் சொல்லுவாங்க. 1 வாரம் இல்ல 8ல இருந்து 10 நாள். ஸ்கூல் புக்ல 8ல இருந்து 10 நாள் கூட சொல்றாங்க. ஓகே, இதோட முக்கிய பணி என்னன்னா ரத்தம் முறைதலில் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ரத்தம் முறைதலில் ஓகே, they play an important role in the clotting of blood. ரத்தம் முறைதலில் முக்கிய பங்காற்றுகிறது. அடுத்து காயங்கள் ஏற்படும் போது ரத்த முறைதலை ஏற்படுத்தி ரத்தப்போக்கை தடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கிளாட்டிங் ஆஃப் பிளட் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின். இந்த பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. ஓகேவா, அனீமியா நோய்னா என்ன? அனீமியா வந்து எதனால ஏற்படுது? ரத்த சோப்பணுகள் அதிகரிப்பதால் ஏற்படுது, சரி குறைவதால் ஏற்படுது அனீமியா. ரத்த சோப்பணுகள் ஆர்பிசி டிக்ரீஸ் ஆகிறதுனால ஏற்படுது. அடுத்து லீகோசைட்டோசிஸ் அப்படின்னா இன்கிரீஸ் இன் டபிள்யூபிசி, டபிள்யூபிசி அதிகரிப்பதால் லீகோசைட்டோசிஸ் ஏற்படும். அடுத்து லீகோபினியா அப்படின்னா டபிள்யூபிசி ரத்த வெள்ளை அணுக்கள் குறைவதால் ஏற்படும். அடுத்து திராம்போபினியா, பினியானா குறைவதனால ஏற்படுதுன்னு ஞாபகம். சைட்டோசிஸ்னா அதிகரிப்பதனால ஏற்படுது. சைட்டோசிஸ் அப்படின்னா டபிள்யூபிசி அதிகரிக்கிறது. லீகோபினியானா டபிள்யூபிசி குறைவது. பினினா நோய், நோய்னா குறைவதனால ஏற்படும் அப்படின்னு பாத்துக்கணும். ரத்த தட்டுகள் குறைவதால் திராம்போபினியா. இது பாஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா படிச்சாகணும். அடுத்து பாருங்க, ரத்த வகைகள் பத்தி பார்க்கிறோம். பிளட் குரூப். இதுல முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, இந்த ரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஏபிஓ ரத்த வகைகளை கண்டறிந்தவர் கார்ல் லான்ஸ்டீனர். அப்படியே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஏபிஓ ரத்த வகையை கண்டறிந்தவர் கார்ல் லான்ஸ்டீனர். அடுத்து ஏபி ரத்த வகையை யார் கண்டுபிடிச்சுன்னா டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டைனி. டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டைனி கண்டறிந்தார். அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன கேட்பாங்கன்னா, இந்த ரத்தத்துல ஆன்டிஜன் எங்க இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஆன்டிஜன்கள் ஆர்பிசியின் மேற்புற படலத்தில் காணப்படுகிறது. ஆன்டிஜன்கள் ஆர்பிசியின் மேற்புற படலத்தில் காணப்படும். ஓகே, ஆன்டிஜன்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆன் த மெம்பரைன் சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆன்டிபாடினா எதிர்பொருள். இது எங்க இருக்கும் சார்? ரத்த பிளாஸ்மாவில் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க எதிர்பொருள்கள். அடுத்து இந்த பாக்ஸ் பார்க்க போறோம். இந்த ரத்தத்தோட வகைகள் பாக்ஸ். இந்த பாக்ஸ்ல இருந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. இதை எப்படி ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆன்டிஜன், ஏவோட ஆன்டிஜன் வந்து என்னன்னா அதே பேர்ல தான் ஆன்டிஜன் இருக்கும். அடுத்து ஆன்டிபாடினா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், பி. அடுத்து இது யாருக்கு வழங்கலாம்? ஏ பிளட் குரூப் வந்து யாருக்கு வழங்கலாம்னா ஏக்கு கொடுக்கலாம், ஏபிக்கு கொடுக்கலாம். ஏக்கு கொடுக்கலாம், ஏபிக்கு கொடுக்கலாம். இது யார்கிட்ட இருந்து, இப்ப ஏக்கு ரத்தம் வேணும்னா யார்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம்னா ஏட்ட இருந்து வாங்கிக்கலாம், ஓட்டு இருந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? கேன் ரிசீவ் ஃப்ரம், பெறுவோர் யாருன்னு கேட்பாங்க. அடுத்து பி பிளட் குரூப் பத்தி பார்க்க போறோம். பினா ஆன்டிஜன் வந்து அதே பேர்ல தான் இருக்கும், பி. ஆன்டிபாடி அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், ஏ. இது யாருக்கு கொடுக்கலாம்னா பி மற்றும் ஏபிக்கு கொடுக்கலாம். ஓகேவா? யார்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னா பி மற்றும் ஓட்டு இருந்து வாங்கிக்கலாம். அடுத்து ஏபி பிளட் குரூப் பத்தி பாருங்க. ஏபியோட ஆன்டிஜன் என்னன்னா ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்றாங்க. ஏபியோட பிளட் குரூப் வந்து ஏ அண்ட் பி. இதுக்கு வந்து ஆன்டிபாடி கிடையாது, ஆன்டிபாடி இல்லை. இது யாருக்கு கொடுக்கலாம்? ஏபிக்கு மட்டும் கொடுக்கலாம். ஓகே, இது யார்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம்? ஏ பி, ஏபி அண்ட் ஓ, ரெண்டு பேர்ல 4 பேர்ல இருந்து வாங்கிக்கலாம். அதனால இதை யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஓ பிளட் குரூப் பாருங்களேன். ஓ பிளட் குரூப்புக்கு ஆன்டிஜன் கிடையாது, ஆன்டிபாடி மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஆன்டிஜன் கிடையாது, ஆன்டிபாடி மட்டும் தான் இருக்கு. இது யாருக்கு கொடுக்கலாம்னா ஏக்கு கொடுக்கலாம், பிக்கு, ஏபி, ஓ எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அதனால இது யூனிவர்சல் டோனர், அனைவருக்கும் ரத்தம் வழங்கும். அதனால டோனர் சொல்லுவாங்க, ரத்த வழங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தம் வழங்கினா ஓ. ஆன்டிபாடி இல்லாதது ஏபி, ஆன்டிஜன் இல்லாதது ஓ. ஓகேவா? அடுத்து இது யார்கிட்ட இருந்து பெற முடியும்? ஓட்டு வந்து மட்டும் தான் பெற முடியும். இந்த ரத்த வகைகளை 4 வகை இருக்கு, பாத்துக்கோங்க. இதுல ஏபி ஓவை யாரு கண்டுபிடிச்சாங்கன்னா கார்ல் லான்ஸ்டீனர். ஏபி ரத்த வகை யார் கண்டுபிடிச்சா? டிகாஸ்டிலோ ஸ்டைனி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆர்ஹெச் ஃபேக்டர் யார் கண்டுபிடிச்சான்னு அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஆர்ஹெச் ஃபேக்டர் ரீசஸ் இன குரங்கின் ரத்தத்தை முயலின் உடலுக்குள் செலுத்தி உற்பத்தியான ஆன்டிபாடிகளை கொண்டு லான்ஸ்டீனர் மற்றும் வெய்னர் இல்லைன்னா வீனர்னு சொல்லுவாங்க. லான்ஸ்டீனர் மற்றும் வீனர் இல்ல வெய்னர் ஆர்ஹெச் கண்ணியை கண்டறிந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆர்ஹெச் ஃபேக்டர் வாஸ் டிஸ்கவர்ட் பை யாருன்னா லான்ஸ்டீனர், வெய்னர். இது அடிக்கடி கொஸ்டின் கேட்கறாங்க. ஆர்ஹெச் ஃபேக்டர்னா பிளஸ்ஸா மைனஸா, இப்போ ஓ பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்றதுதான் ஆர்ஹெச் ஃபேக்டர் சொல்றாங்க. இதை மட்டும் தெரிஞ்சா போதும், மற்றது தேவையில்லை. அடுத்து நெக்ஸ்ட் இதய துடிப்பு பத்தி பார்க்க போறோம். இதயம் வந்து ஆரிக்கல் மற்றும் வென்ட்ரிக்கிள்களின் முழுமையான ஒரு முறை சுருங்கி விரியும் நிகழ்வுக்கு தான் இதய துடிப்பு அப்படின்னு பேரு. இதய துடிப்பு. இதயமானது நிமிடத்திற்கு எவ்வளவு முறை துடிக்கும்னா 72ல இருந்து 75 முறை துடிக்கும், இல்லைன்னா 76 சொல்லுவாங்க, 76.
ஓகேவா? புது புக்ல 72ல இருந்து அதிகமா தான் சொல்றாங்க. அடுத்து இதய துடிப்பின் வகைகள் என்ன சார் இருக்கு? 2 வகை இருக்கு. நியூரோஜெனிக் இதய துடிப்பு. நியூரோஜெனிக் இதய துடிப்பு எதனால் ஏற்படுதுன்னா நரம்பு தூண்டலினால் உண்டாகிறது. இதயத்தின் அருகில் உள்ள நரம்பு முடிச்சினால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வலதசை புழுக்கள், அன்னிலேஜ், பெரும்பாலான கணுக்காலிகள், மோஸ்ட் ஆர்த்ரோபாட்ஸ், இது எல்லாமே நியூரோஜெனிக் இதய துடிப்புக்கு எடுத்துக்காட்டு சார். ஓகே, இட் இஸ் இனிஷியேட்டட் பை நர்வ் இம்பல்ஸ்ன்னு சொல்றாங்க. காஸ்டு ஃப்ரம் எ நர்வ் கேங்லியன் சிச்சுவேட்டட் நியர் த ஹார்ட், இதயத்தின் அருகில் உள்ள நரம்பு முடிச்சினால் ஏற்படுகிறது. அடுத்து எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மையோஜெனிக் இதய துடிப்பு. மையோஜெனிக்னா மாறுபாடு அடைந்த சிறப்பு தன்மை வாய்ந்த இதய தசை நார்களால் தூண்டப்படுகிறது. இதுக்கு எடுத்துக்காட்டு மெல்லுடலிகள், மொல்லுஸ்கா அப்படின்னு சொல்றாங்க. வெர்டபிரேட்ஸ் அப்படின்னா முதுகெலும்புகள் அப்படின்னு சொல்றாங்க. முதுகெலும்புகள் வெர்டபிரேட்ஸ். மனித இதய துடிப்பு மையோஜெனிக் வகையை சார்ந்தது. ஏன்னா மனிதன் வந்து முதுகெலும்பு இருக்கும் மனிதனுக்கு. வெர்டபிரேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனித இதய துடிப்பு. அடுத்து இதய துடிப்பு எப்படி பரவுது பாருங்களேன். கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். மனித இதய துடிப்பு மையோஜெனிக்காக செயல்படுகிறது. த ஹியூமன் ஹார்ட் இஸ் மையோஜெனிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இதய தசையில் காணப்படும் சிறப்பு பகுதியான சைனோஏட்ரியல் கணு எஸ்ஏ நோடு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இதயத்தோட ஃபேஸ் மேக்கராக செயல்படுதுன்னு சொல்றாங்க. இது அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க, முக்கியமான கொஸ்டின். அப்ப இதயத்தின் பேஸ் மேக்கராக செயல்படுவது எது? ஓகேவா? ஃபேஸ் மேக்கர் பாருங்க. கான்ட்ராக்ஷன் இனிஷியேட் பை ஸ்பெஷல் போர்ஷன் ஆஃப் த ஹார்ட் மசில்ஸ். இதுக்கு பேர் வந்து எஸ்ஏ நோடு அப்படின்னு சொல்றாங்க. எஸ்ஏ கணு, சைனோ ஏட்ரியல் கணு அப்படின்னு சொல்றாங்க. இதான் ஃபேஸ் மேக்கராக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்த எஸ்ஏ நோடு வந்து ஃபேஸ் மேக்கர் எதுல தொடங்கி எதுல முடியுது? ஃபர்ஸ்ட் எஸ்ஏ நோடு எஸ்ஏ கண்ணுல ஆரம்பிக்குது. அடுத்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு, அடுத்து புர்கின்சி ஃபைபர்னு சொல்றாங்க. அடுத்து வென்ட்ரிகல்ஸ்ல லாஸ்ட்ல முடிவடையும். அடுத்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஹிஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கற்றைகளை கண்டறிந்தார். ஆகவே இது ஹிஸ்ஸின் கற்றை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஹிஸ்ஸின் கற்றை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹிஸ் வந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கற்றைகளை கண்டறிந்தார். ஆகவே இதை வந்து என்ன சொல்றாங்க? ஹிஸ்ஸின் கற்றை அப்படின்னு சொல்றாங்க. பண்டில் ஆஃப் ஹிஸ். அடுத்து பாருங்க, நாடி துடிப்பு. இதய துடிப்புனா வேற, நாடி துடிப்புனா வேற. ரத்தம் ஒவ்வொரு முறையும் தமனிகளுக்குள் செல்லும் போது, உந்தப்படும் போது தமனிகள் விரிவடைவதை நாடி துடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாடி துடிப்பு யூஸ்வலா எவ்வளவு இருக்குன்னா 70ல இருந்து 90 டைம்ஸ் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 70ல இருந்து 90 டைம் வரைக்கும் இருக்கும். இதான் நாடி துடிப்பு. அடுத்து பாருங்க, ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர் பத்தி சொல்றாங்க. சிஸ்டோலிக் ரத்த அழுத்தம். ரத்த அழுத்தம் என்னன்னா பிளட் பிரஷர். சிஸ்டோலிக்னா ரத்தம் சுருங்கும் போது சிஸ்டோலிக்னு சொல்லுவாங்க. 120 mm இருக்கும். ரத்தம் டயஸ்டோலிக், விரியும் அடையும் போது, இதயம் விரிவடையும் போது டயஸ்டோலிக். அப்புறம் 80 mm of Hg அப்படின்னு சொல்றாங்க. பாதரச அழுத்தம் 120 to 80 mm of Hg. அந்த ஸ்பிக்மோ மானோமீட்டர். அடுத்த ஒரு பாக்ஸ் கொஸ்டின். இது ரத்த அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி. இதான் ஸ்பிக்மோ மானோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மனித இதய சுழற்சி பத்தி, ரத்த சுழற்சி பத்தி படிக்க போறோம். இந்த ரத்த சுழற்சினா எதெல்லாம் இருக்குன்னா ஹார்ட், தமனிகள், சிரைகள், தந்துதிகள், ரத்த குழாய்கள், வெயின்ஸ், ஆர்டரி, கேப்லரிஸ், ரத்தம், நிணநீர், இது எல்லாமே இருக்கும். இப்ப இதுல பாருங்களேன், ரத்த சுழற்சி மற்றும் ரத்தத்தின் பண்புகளை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாரு? இது பாக்ஸ் கொஸ்டின். அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. வில்லியம் ஹார்வி இரத்த சுழற்சியையும் இரத்தத்தின் பண்புகளையும் இதய செல்களையும் பற்றியும் விளக்கினார். William Harvey was the first to give details about blood circulation, properties of blood and pumping of blood. இதெல்லாம் கண்டறிந்தவர் வந்து வில்லியம் ஹார்வி. அடுத்து இதயம் பத்தி பார்க்க போறோம். இதயம் ஒரு உள்ளீடற்ற தசைநார் அமைப்புடைய உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதயம் வந்து ஒரு உள்ளீடற்ற தசைநார் அமைப்புடைய உறுப்பு. ஹாலோ ஃபைப்ரோ மஸ்குலர் ஆர்கன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன வடிவம்? சற்று தலைகீழ் கூம்பு வடிவம் அல்லது பிரமிட் வடிவம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதயம் சுற்றிலும் 2 அடுக்கு படலமாகிய பெரிகார்டிய உறை மற்றும் பெரிகார்டிய திரவத்தால் நிரம்பியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. பெரிகார்டிய உறை மற்றும் பெரிகார்டிய திரவத்தால் நிரம்பியுள்ளதுன்னு சொல்றாங்க. அடுத்து இதயம் என்ன தசைகளால் ஆனது? சிறப்பு மாறுபாடு தன்மை வாய்ந்த கார்டியாக் தசைகளால் ஆனது. இதயம் கார்டியாக் தசை. இதயம் 4 அறைகளை கொண்டுள்ளது. அதை வந்து ஏட்ரியம், வென்ட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. மேல உள்ள அறைக்கு ஏட்ரியம், கீழே உள்ள அறை வென்ட்ரிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதை பத்தி பார்க்க போறோம், இதயம் பத்தி. அடுத்து உடலில் இருந்து சுத்திகரிக்கப்படாத இரத்தத்தை வலப்புற இதயமானது வெளியேற்றுகிறது சொல்றாங்க. இடப்புற இதயமானது உடலில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை பெற்று உடல் முழுவதும் செலுத்துகிறது. இதையும் கொஸ்டின் கேட்பாங்க.
கூற்று காரணத்துல கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஏட்ரியம்னா என்ன, ஒரு 2 பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏட்ரியம்னா ரத்தத்தை பெறக்கூடிய பகுதி. ஏட்ரியம்னா மேல இருக்கும். கீழ்பெருஞ்சிரை மேல் பெருஞ்சிரை மூலம் உடல்ல சுத்திகரிக்கப்படாத ரத்தத்தை பெற்று ஓகேவா அனுப்புதுன்னு சொல்றாங்க. அடுத்து வென்ட்ரிக்கல்கள்னா என்னன்னா இதயத்திலிருந்து ரத்தத்தை வெளியேற்றும் பகுதி. ஓகேவா, வெளியேற்றும் பகுதி. இதை பத்தி இந்த பிக்சர் பார்க்கலாம், ஈஸியா புரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல இதயம் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி உள்ள வரும். மேல் பரிஞ்சிரை கீழ்பரிஞ்சிரை மூலமா உள்ள வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க இருக்கும். இதை வந்து வலது ஆரிக்கல் சொல்லுவாங்க. இது வலது வென்ட்ரிக்கல்ஸ். வலது ஆரிக்கல்ல இருந்து மூவிதல் வால்வு வழியா அப்படியே வலது வென்ட்ரிக்கல்களுக்கு வரும். இங்க பல்மனரி ஆர்டரி, ஓகே, நுரையீரல் தமனி, நுரையீரல் தமனி மூலமா நுரையீரலுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்க சுத்திகரிச்சு பல்மனரி வெயின், நுரையீரல் சிரை மூலமா உள்ள வரும். 3வது ஸ்டேஜ் நுரையீரல் சிரை மூலமா உள்ள வந்து இங்க 4வது ஸ்டேஜ்ல இடது வென்ட்ரிக்கல்ல இருக்கும். இங்க இருந்து பெருந்தமனி வழியாக இங்க ஓபன் ஆகுது பாருங்க. பெருந்தமனி வழியாக இங்க ஓபன் ஆகுது பாருங்க. பெருந்தமனி வழியாக இந்த வால்வு பெருந்தமனி வால்வுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வழியாக உடல்ல உள்ள அனைத்து பாகங்களுக்கும் செல்லும். இந்த வால்வு வந்து நுரையீரல் தமனி இல்ல அரை சந்திர வால்வுன்னு சொல்லுவாங்க இது. ஓகேவா, அடுத்து இதை பத்தி டீட்டெயிலா இங்க தமிழ்ல இருக்கு பாருங்க. பார்ட்ஸ் ஆஃப் த ஹார்ட் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிறது மேல் பெருஞ்சிரை அப்படின்னா சுப்பீரியர் வெனக்காவா அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்பீரியர் வெனக்காவா. கீழ் பெருஞ்சிரைனா இன்ஃபீரியர் வெனக்காவா. ஓகேவா, நம்ம எப்பொழுதுமே ரைட்ல தான் எழுதுவோம். இங்க ரைட் சைடு எழுதுவோம். அதை அப்படியே ஆப்போசிட்டா சொல்லணும். இடது ஏட்ரியம், மேல உள்ளது இடது ஏட்ரியம். அடுத்து இடது வென்ட்ரிக்கிள், கீழே உள்ளது இடது வென்ட்ரிக்கிள். இப்படி 4 தான் பிரிக்கிறாங்க. ஓகேவா, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது அப்படியே இந்த சைடு இருக்கிறது வலது ஏட்ரியம் சொல்லுவாங்க. இது வலது வென்ட்ரிக்கிள். வலது ஏட்ரியத்துக்கும் வலது வென்ட்ரிக்கிளுக்கு இடையே உள்ள வால்வு தான் ட்ரைகஸ்பிட் வால்வு, மூவிதல் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இடது ஏட்ரியத்துக்கும் ஓகேவா இடது வென்ட்ரிக்கிளுக்கு இடையே உள்ள வால்வு தான் மிட்ரல் வால்வு இல்லைன்னா ஈரிதல் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஈரிதல் வால்வு. அப்போ இந்த ரத்தம் நுரையீரல் தமனி வழியா அங்க போகுது இல்ல, இதைதான் புரைச்சந்திர வால்வுன்னு சொல்லுவாங்க. செமி லூனார் வால்வு. மொத்தம் 4 வால்வு இருக்கு இதுல. ஓகேவா, அடுத்து இடது வென்ட்ரிக்கிள்ல இருந்து நுரையீரலுக்கு தமனி மூலமா பெருந்தமனி மூலமா ஓகே பெருந்தமனி மூலமா ரத்தம் ஃபுல்லா எல்லா பகுதிக்கும் செல்றதுனால இதை பெருந்தமனி வால்வுன்னு சொல்லுவாங்க. பெருந்தமணினா அயோர்டான்னு சொல்லுவாங்க. அயோர்டா. நுரையீரல் சிரைனா பல்மனரி வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா சிரை அப்படின்னா கெட்ட ரத்தத்தை எடுத்து செல்லும். இதே நுரையீரல் சிரைனா நல்ல ரத்தம். பொதுவா தமனினா நல்ல ரத்தம், இதே நுரையீரல் தமனினா கெட்ட ரத்தம். ஓகேவா, கார்டியாக் மசில்ஸ் இப்படிதான் இருக்கும். இதயத்தை பத்தி அப்படியே ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இதயத்தின் வால்வுகள் என்னென்ன இருக்கு, முக்கியமான பாயிண்ட்ஸ், எப்படி எல்லாம் இதயம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு டைம் பார்த்துக்கலாம். அடுத்து இதய வால்வுகள் எங்க இருக்கும்? இதயம் வந்து மூவிதல் வால்வு அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் மூவிதல் வால்வுனா ட்ரைகஸ்பிட் வால்வு. இதெல்லாம் சொல்றாங்கன்னா ரத்தம் வலது வென்ட்ரிக்கிள்களுக்கு இடையே ரத்தம் செல்வதை ஒழுங்குபடுத்தி பின்னோக்கி செல்வதை தடுக்கும். இதான் மூவிதல் வால்வு அப்படின்னு சொல்றாங்க. மூவிதல் வால்வு. அடுத்து பைகஸ்பிட் வால்வு, ஈரிதல் வால்வு. இது எங்க இருக்குன்னு பாருங்க. இடது ஆரிக்கிள்ல இருந்து இடது வென்ட்ரிக்கிள்களுக்கு ரத்தம் செல்வதை ஒழுங்குபடுத்தி ரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுக்கும். அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. எதுக்கு இடையில இருக்கு, எதுக்கு இடையில ரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுக்கும் அப்படின்னு டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து செமிலூனார் வால்வு. இது பாருங்க, வலது வென்ட்ரிக்கிள்ல இருந்து நுரையீரல் தமனிக்கு ரத்தம் செல்வதை ஒழுங்குபடுத்தி ரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுப்பது. இதை வந்து பிறை வடிவ பல்மனரி வால்வு, செமிலூனார் வால்வுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அடுத்து 4வது வால்வு என்னன்னா பிறை வடிவ பெருந்தமனி வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தம் இடது வென்ட்ரிக்கிள்களில் இருந்து பெருந்தமனிக்கு செல்வதை ஒழுங்குபடுத்தி ரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதான் பிறை வடிவ பெருந்தமனி வால்வு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதயம் செயல்படும் முறை. இதயம் வந்து கார்டியாக் தசைகளால் ஆனது. இதயம் முன்னாடியே சொல்லியிருக்கோம். இதயம் என்ன தசைகளால் ஆனது? சிறப்பு மாறுபாடு தன்மை வாய்ந்த கார்டியாக் தசைகளால் ஆனது. இதயத்தின் அறை சுருங்கும் நிலை அப்படின்னா சிஸ்டோல், இதயத்தின் அறை விரியும் நிலை அப்படின்னா டயஸ்டோல் அப்படின்னு சொல்றாங்க. இதய துடிப்பு முன்னாடியே சொல்லியிருக்கோம். இதயம் பாருங்க, இதயம் வந்து சுருக்கத்தின் போது லப் போலி கேட்கும். அடுத்து வென்ட்ரிக்கிள்கள் சுருங்கும் போது லப் சவுண்டு கேட்கும். வென்ட்ரிக்கிள்களின் விரிவின் போது டப் சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. மனித இதய துடிப்பு முன்னாடியே சொல்லியிருக்கோம். 72ல இருந்து 76 டைம்ஸ் பர் நிமிடத்திற்கு துடிப்புகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க, சராசரி இதய துடிப்பு. நெக்ஸ்ட் இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்
நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தா தான் நமக்கு ஈஸியா புரியும். இதே அறைகளின் சுருக்கம் இப்பதானே சொன்னோம், சிஸ்டோல் டயஸ்டோல் இது எல்லாமே எதனால ஏற்படும்னா கார்டியாக் தசைகள், கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்டியாக் சுழற்சி மூலமா ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க, கார்டியாக் சைக்கிள். அடுத்து வலது வென்ட்ரிக்கிள்கள் இருந்து இப்ப படிச்சதுதான், வலது வென்ட்ரிக்கிள்கள் இருந்து இதயம் நுரையீரல் தமனிக்கு செல்வதை, வலது வென்ட்ரிக்கிளிலிருந்து ரத்தம் நுரையீரல் தமனிக்கு செல்வதை ஒழுங்குபடுத்தும் வாழ்வு என்ன வாழ்வுனா பிறை சென்ற வாழ்வு. ஓகேவா, செமிலூனார் வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. இது குரூப் 4 கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்க, அடிக்கடி இந்த கொஸ்டின்ல கேட்பாங்க, ரத்தம் உறைதலில் உதவும் நொதி எது அப்படின்னா புரோத்ராம்பினேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரத்தம் உறை, புரோத்ராம்பின் வந்து ரத்தம் உறைதல் தானே முக்கிய பங்காற்றுகிறது, புரோத்ராம்பினேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரத்தம் உறைதல் முக்கிய பங்காற்றுவது. நெக்ஸ்ட் பாருங்க, RH ரத்த வகையை கண்டறிந்தவர் யார்? RH ரத்த காரணி, RH ஃபேக்டர் கண்டுபிடிச்சவர் யாருன்னா லான்ஸ்டீனர் மற்றும் வெய்னர் அப்படின்னு சொன்னோம். அடுத்து ஒரு கொஸ்டின் பாருங்க, கூற்று மாதிரி கொடுத்திருக்காங்க. கூற்று கொடுத்து கீழே குறிப்பிட்ட வகைகளில் எவை சரி அப்படின்னு சொல்றாங்க. சிஸ்டோல் அப்படின்னா என்ன? இதயம் சுருங்கும் நிலை தான் சிஸ்டோல். அப்ப 4 மட்டும் தான் கரெக்ட். இதயம் சுருங்கும் நிலை தான் சிஸ்டோல் சொல்றாங்க. அடுத்து ரத்தம் உறைதலுக்கு முக்கிய பங்காற்றுவது எது? என்ன புரதம் வந்து ரத்தம் உறைதல்? ஃபைப்ரினோஜன். இங்க புரோத்ராம்பின் கொடுக்கல, ஃபைப்ரினோஜன் கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப ரத்தம் உறைதல் முக்கிய பங்காற்றும். இது வந்து பிளாஸ்மா புரதம், நல்லா பாத்துக்கோங்க, பிளாஸ்மா புரதம் தான் கேட்கிறாங்க. அடுத்து கீழே கீழ்கண்ட குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. சரியான விடை ஹீமோகுளோபின் என்ற இரும்பு உலோக புரதம் காணப்படும் செல்கள் எதுல இருக்கும் அப்படின்னா, இரும்பு உலோக புரதம் எதுல இருக்கும் அப்படின்னா எரித்ரோசைட்ல தான் இருக்கும். எரித்ரோசைட்னா ரத்த சோப்பணுகள் சொல்றாங்க. எரித்ரோசைட்ஸ் இங்க இங்கிலீஷ்ல பேர் அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. ஹீமோகுளோபின் என்ற உலோக புரதம் வந்து உலோகம்னா இரும்பு அதுல இருக்கும், அதனாலதான் உலோக புரதம் சொல்றாங்க. ரத்த சோப்பணுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின், மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய வெள்ளை அணுக்கள் யாவை அப்படின்னு கேட்கிறாங்க. மிகச்சிறியனா லிட்டில்னு சொன்னோம், அப்ப லிம்போசைட். மிகப்பெரியனா மோனோசைட். அப்ப வெள்ளை அணுக்கள்ல மிகச்சிறியது மிகப்பெரியது. அடுத்து பாருங்க, உறைதல் திரட்டல்கள் இல்லாத ரத்த வகை எது அப்படின்னா ஓ ரத்த வகை, திரட்டல்கள் இல்லாத ரத்த வகை. அடுத்து பிளேட்லெட்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. பிளேட்லெட்ஸ் ரத்தம் உறைதலை ஏற்படுத்தும் கரணி எது அப்படின்னா பிளேட்லெட்ஸ். ரத்த தட்டுகள் தான் ரத்தம் உறைதலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ரத்தம் உறைதலை ஏற்படுத்தும் பிளேட்லெட்ஸ், கிளாட்டிங் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எவற்றில் ரத்தம் உறைதலை ஏற்படுத்தாத ஒரு கரணி? இவற்றில் எவை ரத்தம் உறைதலை ஏற்படுத்தாதது எது அப்படின்னா அல்புமின் தான் ரத்த உறைதலை ஏற்படுத்தாது. ஃபைப்ரினோஜன், புரோத்ராம்பின், ரத்த தட்டுகள் இதெல்லாம் ரத்த உறைதலை ஏற்படுத்தும், ஆனா இது மட்டும் தான் ரத்த உறைதலை ஏற்படுத்தாது. ஓகேவா. அடுத்து மனிதன்ல சராசரியா ஆரோக்கியமான மனித ரத்தத்தில் 5.5 மில்லியன் சொன்னோம். அப்போ 1 மில்லியன்னா 10 லட்சம், அப்ப 50 லட்சம் ஆர்பிசி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், 50 லட்சம் ஆர்பிசி. அடுத்து நுரையீரலிலிருந்து டேஷ் பல்மோ சிரை மூலமாக ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தம் செல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ரைட் ஆரிக்கிள், சரி லெஃப்ட் ஆரிக்கிள் சொல்றாங்க. லெஃப்ட் நுரையீரலில் இருந்து லெஃப்ட் ஆரிக்கிள், இடது ஆரிக்கிள் மூலமாக ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட அப்படின்னா சுத்தப்படுத்தப்பட்ட ரத்தம் செல்கிறது அப்படின்னு சொல்றாங்க, அது ரத்த சுழற்சியில. அடுத்து ரத்தம் இவற்றில் எந்த உறுப்பில் ரத்த சோப்பு நிற செல்கள் உருவாகிறது? போன் மேரோ, எலும்பு மஜ்ஜைன்னு சொன்னோமா, போன் மேரோ. எப்பொழுதுமே ரத்த செல்கள் எங்க உருவாகும் அப்படின்னா போன் மேரோல தான் உருவாகும். அடுத்து இரத்த வெள்ளை அணுக்களில் ஹீமோகுளோபின் போன்ற நிறமி இல்லை, கரெக்ட். அடுத்து ஆக்சிஜனுடன் இணைந்த ஹீமோகுளோபின் ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வேற ஸ்டேட்மெண்ட், இது வேற ஸ்டேட்மெண்ட். அப்போ ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான தவறான விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா விளக்கம் கிடையாது, கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நியூட்ரோபில்கள் துகள் சார்ந்த வெள்ளை அணுக்கள். ரைட்டு, நியூட்ரோபில்கள் துகள் சார்ந்த வெள்ளை அணுக்கள். நியூட்ரோபில்கள் சைட்டோபிளாச துகள் இல்லை. துகள் இருந்தாவே எல்லா துகளுமே இருக்கும். அப்ப அதனால ஏ மட்டும் தான் சரி, ஆர் வந்து ராங் அப்படின்னு சொல்றாங்க. ஏ சரி, ஆர் தவறு அப்படின்னு சொல்றாங்க. ஏ சரி, ஆர் தவறு இதுல. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வளர்ச்சி அடைந்த மனிதனின் ரத்தத்தை உருவாக்குவது எது அப்படின்னா ரெட் போன் மேரோ, சிவப்பு எலும்பு மஜ்ஜை. வளர்ச்சி அடைந்த மனிதனின் ரத்தத்தை உருவாக்குவது சிகப்பு எலும்பு மஜ்ஜை சொல்றாங்க. அடுத்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு பாருங்க. நியூட்ரோபில்ஸ் தான் இதுல அதிகமா இருக்கும். இதை நம்ம நோட்ஸ்லேயே கொடுத்துருந்தோம். நியூட்ரோபில்ஸ் வந்து 60% 70%, அங்க 65 சொல்லியிருந்தோம். அடுத்து இசினோபில்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 5ல இருந்து 3% வரைக்கும், 0.5ல இருந்து 3% வரைக்கும் இருக்கும். அடுத்து வந்து லிம்போசைட்ஸ் 20ல இருந்து 30% இருக்கும். மோனோசைட்ஸ் பெருசான கம்மியா இருக்கும், 1ல இருந்து 4% தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு பாருங்க. இது அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அடுத்து மின்சார தாக்குதலால், இது ஜென்ரலான கொஸ்டின், ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரத்தத்தில் உள்ள புரோத்ராம்பின் எதனுடன் தொடர்புடையது? ஓகேவா, புரோத்ராம்பின் இஸ் ஃபவுண்ட் இன் பிளட் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்குறாங்க. ரத்தம் உறைதலில் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து த மேட்ரிக்ஸ் ஆஃப் பிளட் இஸ் நோன் அஸ் என்ன சொல்றாங்க? ஓகே, ரத்த மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னா பிளாஸ்மா, பிளாஸ்மாவை தான் ரத்த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிளாஸ்மா ரத்த மேட்ரிக்ஸ். அப்புறம் ஆர்எச் கர்னி யாரால் கண்டறியப்பட்டது? லான்ஸ்டீனர், காரல் லான்ஸ்டீனர் மூலமா தான் கண்டறியப்பட்டது ஆர்எச் கர்னி. ஓகே, காரல் லான்ஸ்டீனர். ஓகே, வில்லியம் ஹார்வி வந்து ரத்த சுழற்சியை கண்டுபிடிச்சாரு. காரல் லான்ஸ்டீனர் தான் ஓகே ஆர்எச் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாரு. அடுத்து கீழ்கண்டவற்றில் மிகப்பெரிய ரத்த வெள்ளை அணுக்கள் எவை? மிகப்பெரியது அப்படின்னா மோனோசைட்ஸ் சொன்னோம், அடிக்கடி கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க. அடுத்து பி லிம்போசைட்ஸ் மெச்சூரின் எங்க மெச்சூர் ஆகுனா போன் மேரோல தான் மெச்சூர் ஆகும், உற்பத்தி ஆகும். பி லிம்போசைட்ஸ் பொதுவா எல்லாமே எலும்பு மஜ்ஜையில தான் உற்பத்தி ஆகும்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ரத்தம் உறைதலுக்கு தேவையான த்ரோம்போபிளாஸ்டினை உற்பத்தி செய்வது எது அப்படின்னா ரத்த தட்டுகள் தான் உற்பத்தி செய்யுது. ரத்தம் உறைதலுக்கு தேவையான த்ரோம்போபிளாஸ்ட் இது உற்பத்தி செய்யுது. அடுத்து நோயற்றவரின் ரத்த பிளாஸ்மாவில் இந்த அயனி காணப்படாது, மெர்க்குரி இருக்காது. அடுத்து ரத்த சோப்பணுக்கள் உருவாவதில் ஏற்படும் பிரச்சனையில் வரும் பாதிப்பு என்ன? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல தான் இருக்கு, ஸ்கூல் புக்ல இல்ல. இதுவா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இல்லாததும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். டைசாத்ரோபோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரத்த சோப்பணுக்கள் உருவாவதில் ஏற்படும் பிரச்சனையினால் வரும் பாதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. அடுத்து பாருங்க, இந்த ஃபேஸ் மேக்கர் பத்தி சொல்லியிருந்தோம்ல, அந்த ஃபேஸ் மேக்கர் வந்து எப்படி பரவுது அந்த ஆர்டர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எஸ்ஏ நோட்ல தான் ஆரம்பிக்கும், அடுத்து ஏவி கணு, அடுத்து ஹிஸ்ஸின் கற்றை, அடுத்து புர்கின்சி இலை, லாஸ்ட்ல வென்ட்ரிகல்ஸ்களுக்கு வந்துடும். வென்ட்ரிகல்ஸ் புரியுது? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஃபேஸ் மேக்கர், இதயத்தின் ஃபேஸ் மேக்கராக செயல்படுவது எது அப்படின்னா எஸ்ஏ நோடுன்னு சொல்றாங்க. எஸ்ஏ கணு, சைனோ ஆரிக்குலார் கணு அப்படின்னு சொல்றாங்க எஸ்ஏ நோடுனா. அடுத்து பாருங்க, இதயத்தை சுற்றியுள்ள இலையுறை எது அப்படின்னா பெரிகார்டியம் அப்படின்னு சொல்றாங்க. இதயத்தை சுற்றியுள்ள இலையுறை அப்படின்னா பெரிகார்டியம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிரைகளை சிறந்தவை. கரெக்ட். சிரைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும், ஏன்னா அங்க ரத்தம் அதிகமா செல்லாது, அதனால சிரைகள்ல இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். அப்ப ஏ தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரெட் பிளட் செல்லோட ரத்த சோப்பணுக்களின் வாழ்நாள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த சொல்லியிருக்கோம், 120 நாட்கள் வாழ்நாள். ரத்த சோப்பணுக்களின் வாழ்நாள் லைஃப் ஸ்பேன் சொல்றாங்க. அடுத்து மனித ரத்த வகைகளை கண்டறிந்தவர். பொதுவா பிளட் குரூப்பை யார் கண்டுபிடிச்சான்னா லான்ஸ்டீனர், வெய்னர் இல்ல காரல் லான்ஸ்டீனர். டிகாஸ்டிலோ ஸ்டெய்னி அப்படிங்கிறவங்க ஏபி ரத்த வகையை கண்டுபிடிச்சாங்க. தனியா கேட்டாதான் நீங்க அதை சொல்லலாம், டிகாஸ்டிலோ ஸ்டெய்னி. அடுத்து பாலூட்டிகளின் ரத்த சோப்பு செல்களில் உள்ள உட்கருக்கள். பாலூட்டிகள்ல உட்கருவே கிடையாது, அதனாலதான் இங்க ஜீரோன்னு சொல்றாங்க. பாலூட்டிகள் ரத்த சோப்பணுகள்ல உட்கரு கிடையாது, ஜீரோ. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, அப்படியே மேட்ச் ஆஃப் ஆல் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்ட்னு சொல்றாங்க. இரத்தமானது நுரையீரலில் இருந்து இடது ஏற்றியம் வழியாக சென்று இடது வென்ட்ரிக்கிளை அடைந்து பின்னர் உடலின் மற்ற பகுதிகளுக்கு செல்கிறது. கரெக்ட். அடுத்து உடலிலிருந்து பெறப்பட்ட இரத்தமானது வலது ஏற்றியம் வழியாக சென்று வலது வென்ட்ரிக்கிளை அடைந்து நுரையீரலுக்கு செல்கிறது. கரெக்ட். இது ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து உடலிலிருந்து பெறப்பட்ட இரத்தமானது இடது ஏற்றியம் வழியாக சென்று வென்ட்ரிக்கிள்களை அடைந்து பின்னர் நுரையீரலுக்கு செல்கிறது. நுரையீரலுக்கு செல்லல, ஓகே, உடலுக்கு செல்லும். ஓகே, இது சுத்தமான ரத்தம், அதனால 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப சரியானது எது அப்படின்னா 1, 2 மட்டும் தான் சரியானது. ஓகேவா? அந்த இதய சுழற்சியை அப்படியே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ரத்த சுழற்சி. அடுத்து மனித உடலில் சேமித்து வைக்கப்படும் இரும்பு சத்து எது அப்படின்னா ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்றாங்க. ஹீமோசைடரின் இல்ல ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் கிடையாது, ஹீமோசைடரின். மனித உடலில் சேமித்து வைக்கப்படும் இரும்பு சத்து. பாருங்க, எல்லாருமே நீங்க என்ன நினைப்பீங்கன்னா ஹீமோகுளோபின் தான் நினைப்பீங்க. ஹீமோகுளோபின் கிடையாது, அது வந்து ஒரு சுவாச நிறமி, பிக்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனா மனித உடலில் சேமித்து வைக்கப்படும் இரும்பு சத்து எதுன்னு கேட்டா ஹீமோசைடரின் அப்படிதான் சொல்லணும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது மாதிரி நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஒவ்வொரு டாபிக் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. நம்ம பிளேலிஸ்ட்ல வந்து எல்லாத்துக்கும் பயாலஜில எல்லா டாபிக் ரிலேட்டடான வீடியோஸ் இருக்கு. ஒரு சில டாபிக் மட்டும் இல்ல, அதை நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். தேங்க்யூ.